ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆலிஸ் ட்ரெஷர் லேண்ட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக கேமரா வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்க்க தான் துபாய் மால் போகிறோம். அப்படியே நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு புர்ஜ் கலிஃபாவோட வியூ பார்த்துட்டு கிளம்பலான்னு இருக்கோம். துபாய் மாலில் மொத்தம் 4 பார்க்கிங் இருக்குது. அதில் நாங்கள் எப்போதுமே சினிமா பார்க்கிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதான் ஃபுட் கோர்ட் பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கிங்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டு பார்க் பண்ண லொக்கேஷனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். துபாய் மாலில் மேக்ஸிமம் வேர்ல்டோட எல்லா பிராண்டோட ஷோரூமும் இருக்கும். வேர்ல்டு லார்ஜஸ்ட் மால் இது. இதில் ஒரு பெரிய இன்பில்ட் அக்வாரியம் இருக்குது. எல்லா ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்க்கு சினிமா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஃப்ரீ கேம்ஸ், இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இது. இப்போ நம்ம ஃபுட் கோர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். சைனீஸ் ஐட்டம், பாம்பே சாட் ஐட்டம், ஐஸ்கிரீம், டோனட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி துபாய் மாலில் லஞ்சுக்கு சைனீஸ் ஃபுட் சின் தான் சூஸ் பண்ணோம். இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. இன்னும் எங்களுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. இவங்க நூடுல்ஸ் காம்போ தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் என்ன இருந்துச்சுன்னா, நூடுல்ஸ், ஃப்ரைட் சிக்கன், பபிள் டீ, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று இருந்துச்சு, ஷ்ரிம்ப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இந்தியன் ஃபுட்டில் நாங்கள் வெஜ் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ் பிரியாணி, அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, பாம்பே சாட் ஐட்டம்லாம் கிடைக்கிற இடத்துல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு டேபிளுக்கு போகிறோம். நாங்கள் மொத்தம் 4 பேர் 4 விதமான டிஷ் ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணோன்னா, வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சைனீஸ் காம்போ ஒன்று, அப்புறம் KFC. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல தான் இந்த பையனை பார்த்தோம். இந்த பையன் ரொம்ப நேரமாக எங்களே பார்த்துட்டு இருந்தான். சென் கூப்பிட்டு என்னன்னு கேட்டோம். அப்போ ஸ்கெட்ச் ட்ராயிங் ஒன்று வரைஞ்சிருந்தான் கேமரா மாதிரி. நாங்கள் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோன்னா அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட காமிச்சான். அதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அடுத்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போயிட்டோம். இங்கே நாங்கள் பாஸ்கின் ராபின்ஸில் சாப்பிடுவோம் எப்போதுமே. அங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை விட்டால் மெக்டோனல்ஸ் 2 கிராம்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இன்றைக்கி பாஸ்கின் ராபின்ஸில் வாங்கலான்ட்டு வந்துட்டோம். நிறைய ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க அன்றைக்கி. சாக்லேட், கேரமல், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அந்த ரெயின்போ ஐஸ்கிரீம், அந்த மாதிரி நிறையா ஃப்ளேவர்ஸில் மிக்ஸ்டு ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. ஒரு ஐஸ்கிரீம்லேயே ஒரு 4-5 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. நாங்கள் கப் ஐஸ்கிரீம் தான் வாங்கினோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் கெனான் ஷோரூம் போனோம். அதுக்காக தேடினோம். இங்கே எப்படின்னா, அங்கங்கே ஒரு சர்ச் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. நம்ம எங்கே போகிறோன்னு சர்ச் பண்ணிட்டு போகலாம். நல்ல வேலைக்கு நாங்கள் இருந்த ஃப்ளோர்லேயே தான் அந்த ஷோரூமும் இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்காக வந்தோம். வர வழியில் இந்த மாதிரி ஐஸ் காஃபி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் நின்று பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லாகவே ஷாப்ஸாக தான் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு ஷாப்புக்குள்ளேயா போயிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். இது சும்மா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபவுண்டைன் வியூ தான் இது. கீழே நின்று ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்கும். நாங்கள் 2nd ஃப்ளோரில் நின்னோன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம அடுத்த தடவை ட்ரெஸ் உன்னோட ஆலிஸ் ட்ரெஸ் லேண்டுங்கிற மாதிரி பியூர்
கெனான் ஷோரூம் வந்துட்டோம். நாங்கள் கெனான் ஷோரூம் போனதும் நாங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருந்த R50 கேமரா vlogger கிட்ட தான் வாங்கலான்னு போனோம். அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இது கடையோட ஃபுல் வியூ. நிறையா மாடல் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். ஆனால் வாங்குறது வந்து vlogger கிட்ட வாங்கலான்னு தான் போனது. அதில் அந்த பைனாக்குலர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அதை டெமோ பீஸ் கூட எடுத்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த vlogger கிட்ட பார்க்க வந்துட்டோம். இதுதான் அந்த R50 vlogger கிட்டு. அங்கே இருக்கவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் இந்த கேமராவை டிசைட் பண்ணிட்டோம். பட் நிறையா காம்போ இருந்துச்சு. இந்த vlogger காம்போவில் நாங்கள் ட்ரைபேட், மைக்கு அதெல்லாம் சேர்த்து வந்துச்சு. அதையும் சூஸ் பண்ணிட்டோம். அடிஷ்னலாக ஒரு பேட்ரி பேக்கும் வாங்கிட்டோம். கேமராவோட வர பேட்ரி 2 hours தான் வரும். ஸோ அதனால அடிஷ்னல் பேட்ரி ஒன்று வாங்கினோம். நாங்கள் வாங்கிட்டு கிளம்புறப்ப தான் இந்த கேமரா பார்த்தோம். இந்த கேமரா நம்ம கேமராவை எடுத்தோம்னா பிரிண்ட் ஃபோட்டோ வரலாம். அந்த கேமரா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோம். நாங்கள் இப்போ ஃபவுண்டைன் பார்க்கலான்ட்டு போனோம். ஃபவுண்டைன் இப்போ வந்துட்டோம். ஃபவுண்டைன் வந்து ஷோ இருக்கும். 1/2 hour ஒன்ஸ் ஒரு வாட்டர் ஷோ இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு வந்துட்டு வாட்டர் ஷோ டிலே, அதனால நாங்கள் பார்க்கல. வெறும் ஃபவுண்டைன் வியூவை மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எப்போ போனாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த புர்ஜ் கலிஃபா. எப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை இதில் ஒரு இன்பில்ட் அக்வாரியம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதை இன்னொரு vlogல கவர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Alice.